நீங்கள் ஒரு iOS யூஸ் பண்ணுறீங்களா? அதான் ஐஃபோன் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களோட மொபைலில் வந்து iOS 18 சப்போர்ட் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதோட லிஸ்ட்டு வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்கள் மொபைலுக்கு வந்து iOS சப்போர்ட் இருந்துச்சுன்னா, iOS 18 சப்போர்ட் இருந்துச்சுன்னா, அதில் வந்து இப்போ 5 ஃபியூச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் சிமிலராக வந்து ஆண்ட்ராய்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இதையும் வந்து இப்போ டிசைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிசைன் வந்து கொஞ்சம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த iOS 18 வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து கொண்டு வந்திருக்க அப்டேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட்டாக வந்து ஆண்ட்ராய்டில் என்னென்ன ஃபியூச்சர் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதை தான் வந்து இப்போ வந்து கஸ்டமைஸ் அப்படிங்கிற பேரில் வந்து ஆப்பில் வந்து லான்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க அப்டேட்டில் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த ஐக்கான் இருக்குல்ல, அந்த ஐக்கானை வந்து டார்க் மோடில் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் வந்து அந்த டிஃபால்ட்டாக இருக்க வால்பேப்பரில் வந்து அந்த ஐக்கான்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஆனால் இப்போ கொடுத்துருக்க அப்டேட்டில் வந்து அந்த டார்க் மோட் ஆப் ஐக்கானை வந்து ஃபஸ்ட்டு அவங்க சைடில் எனபிள் பண்ணியிருக்காங்க. செகண்ட் அப்டேட் அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, அந்த ஐக்கான் இருக்குல்ல, அந்த ஐக்கானை வந்து கலர் சேஞ்சஸ் வந்து டைப் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இதுக்கு முன்னாடி நம்ம எல்லார் மொபைல்லையும் இருக்க அந்த தீம் இருக்கும்ல, ஸோ அந்த தீமில் வந்து ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானில் வந்து கலர் சேஞ்சஸ் இருக்கும்ல, அதை தான் இங்கே வந்து புதுசாக அப்டேட் அப்படிங்கிற பேரில் வந்து iOSல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் அப்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைல் ஸ்க்ரீன் லாக்கில் இருக்கும்போது கீழே வந்து பாட்டமில் வந்து 2 ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணோம்ல, அந்த ஷார்ட்கட்டை வந்து இப்போ சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆப்பை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை வந்து இந்த iOS 18 வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆண்ட்ராய்டில் வந்து இந்த ஆப் வந்து மெஜாரிட்டி மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் iOS பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்கட்டாக ஆப் வந்து ஒரு சில நண்பர்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோர்த் அப்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீன் விட்ஜெட் இருக்குல்ல, ஸோ அந்த விட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம வச்சுக்கிடலாம். ஸோ அதே இதை தான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம பிடிச்ச விட்ஜெட்டை வந்து கஸ்டமைஸ் சைஸில் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஃப்த் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரோல் சென்டர் இருக்கலாம். ஸோ ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கண்ட்ரோல் சென்டரில் வந்து ரொம்பவே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது பிரைட்னஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம வால்யூமாக இருக்கட்டும், ரொம்பவே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி அந்த ஆப்பும் சரி, அந்த ஆங்கிள்ஸும் சரி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ iOS 18 பொறுத்த வரைக்கும் சின்ன சேஞ்சஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது சின்ன சேஞ்சஸ்னு சொல்ல முடியாது, டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஐஃபோனில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லா அப்டேட்டுமே ஆண்ட்ராய்டு ஆல்ரெடி இருக்கிறது தான், எதுவுமே புதுசாக கிடையாது.